ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரசாத் ப்ரோ. ஹலோ. ஆக்சுவலி ஒரு ராயல் சல்யூட் தான் அடிக்கணும் பிரசாத் ப்ரோக்கு. நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கேன் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின் மேன் ஆஃப் தி மேட்சும் வாங்கிட்டு மேன் ஆஃப் தி சீரீஸும் வாங்குவாருன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நடந்திருக்கு. அண்ட் நான் வந்து அதை கூட நான் வந்து உங்களோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். டிரைவ் பண்ண ஃபேக்ட் என்னன்னா 2 நாள் இருந்தால் கூட போதும் ப்ரோ, அடிச்சிருவாங்க. நீங்கள் நான் வந்து மழை வர மாதிரி இருக்கு ப்ரோ, தெரியல ட்ரா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொன்னீங்க பிரபுவும் வந்து இல்ல 3 days இருந்தா கூட அடிச்சிருவாங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி என்னால நம்ப முடியல. அண்ட் நேத்து இந்தியா விளையாட கிரிக்கெட்டு அலற விட்டாங்க சீரியஸா. பேஸ் பாலாவது என்னாவது இங்க பாரு இதுதான்டா அப்படின்னு அவ்வளோ பெரிய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் 50, 100, 150, 200, 250 எல்லாமே இந்தியா பேர்ல எழுதிட்டாங்க. இன்டென்ட்னா இன்டென்ட், அப்படி ஒரு இன்டென்ட் இருந்தது பேட்டிங்ல. அண்ட் இன்னைக்கு இது பிரசன்டேஷன்ல கூட ரோஹித் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் அது உங்களுக்கு பேக் ஃபயர் கூட ஆயிருக்கலாம்னு கேட்டதுக்கு நாங்க அதுக்கு ரெடியா தான் வந்திருந்தோம். நாங்க ஒரு 100 to 150 ஆல் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இன்டென்ட் காட்ட போறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆடணும். அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. நாங்க ஏன்னா ஒரு ஒரு இது பார்த்தேன், ஒரு அப்டேட்டு. சப்போஸ் இந்த டெஸ்ட் மட்டும் டிரா ஆச்சு அப்படின்னா இந்தியா நெக்ஸ்ட் வந்து நியூசிலாந்து 3-0 அடிக்கணும். ஆஸ்திரேலியா கிட்டயும் டிரா பண்ணக்கூடாது சீரீஸ், வின் பண்ணா மட்டும்தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு போற மாதிரி இருக்குன்னு. ஸோ கிளியர் பிளான்ஸோட வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுது. கம்பீரும் வந்து சொல்லியிருக்காரு, பேக் பண்ணியிருக்காரு, பரவாயில்ல இது நம்ம லாஸ் பண்ணா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஆட போறோம்னு. அண்ட் இன்னொரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா எனக்கு தோணுது என்னன்னா 9 விக்கெட்ஸ் விழுந்து இருந்தது. பரவாயில்லன்னு ஒரு 8 ஓவர் வந்து பங்களாதேஷ் ஆட வச்சு ஒரு 2 விக்கெட் நேற்றே கழட்டிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருந்தது. சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப நேரம் உங்களை பொறுக்க வச்சுட்டேன். எப்படி இருந்துச்சு இந்த விக்டரி? இல்ல இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் விக்டரி தான் நினைக்கிறேன். Because the brand of cricket whatever Indian team is playing for the last whatever years செம்மையா இருந்தது. அதான் நான் சொன்னேன், ஒரு 2 செஷன் போதும் பங்களாதேஷ் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு. பிகாஸ் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்ல, தட்ஸ் த கான்ஃபிடன்ஸ் ஐ ஹேவ் இன் த இந்தியன் டீம் அண்ட் இந்தியன் bowling lineup. If you have somebody like Bumrah and somebody like Ravichandran Ashwin and somebody like Mohammad Siraj and Akshdeep and all that, Jadeja இருக்காரு. இன்னைக்கு ஜடேஜா பாத்தீங்கன்னா நல்லா போட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் அப் இருக்கும் போது the amount of confidence and the brand of cricket they're playing is amazing. ஸோ ரியலி ஹாப்பி இந்த கான்டெக்ட் ஆஃப் த கேம். எல்லாரும் நிறைய பேர் நல்ல வேலை எல்லாம் கான்பூர் வந்து என்ன சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தேங்க்ஃபுல்லி இன் இந்தியா were able to pull this game. அப்படி மேட்ச் ட்ரா இருந்ததுன்னா லாட் ஆஃப் திங்ஸ் would have gone different. கான்பூர் வந்து இந்த 3rd day வந்து மழை பெய்யாதையும் பிகாஸ் ஆஃப் த வெட் அவுட் ஃபீல்ட் டே கால் ஆஃப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பேசியிருப்பாங்க. பட் ஐ திங்க் தே ஹேவ் டு ஒர்க் ஆன் தோஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ அண்ட் ரியலி ஹாப்பி. See, இது வந்து it didn't come to me as a surprise. I know the way they played yesterday. 3 over 50 அடிக்கும் போதுலாம் India is going to win this game. ஏன்னா 5th pitch 4th innings வந்து ஆடுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் பங்களாதேஷ் தான் சான்ஸ், தேல் பி பிளேயிங் ஃபார் ட்ரா, இன்டென்ட் இல்லாம ஒரு மாதிரி ஆடுவாங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அன் அஸ்வின் பைஃபர். அன்பார்ச்சுனேட்டா 3 wickets தான் எடுத்தாரு. பட் 3 wickets இருந்தா கூட அது இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் தான் எடுத்தாரு. அந்த பிரேக் டவுன், அந்த நேத்தி ஒரு 2 விக்கெட் எடுத்தது, நைட் வாட்ச்மேன் எடுத்தது. ஸோ நைட் வாட்ச்மேன் எடுத்தாலாம் வந்து ஒரு மென்டலி பிரேக் டவுன் அவங்களுக்குலாம். ஸோ அதான் பங்களாதேஷ் வந்து they didn't fight, but okay, the brand of cricket whatever India is playing, இது எக்ஸ்பெக்டட் தான் ப்ரோ. there's nothing come as a surprise. I'm really happy for the way they're playing. And நியூசிலாந்து வராங்க. ஸோ நியூசிலாந்து they've not done well with ஸ்ரீலங்காவோடய ஓதா போட்டாங்க. அதுலயே உங்களுக்கு பாதி ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் இந்தியாவோட என்ன நடக்க போறதுன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் ஹோப் தே கிவ் அஸ் சம் ஃபைட். பட் ஐம் ரியலி ஹாப்பி. நான் சொன்ன மாதிரி அஸ்வின் இஸ் த மேன் ஆஃப் த சீரீஸ். அண்ட் இந்தியா ஆல்சோ இன்னும் ஒரு சீரீஸ் வின் பண்ணா they'll be winning. I think the most series in continuous streak 6 win பண்ணாங்க. 6 அடிச்சிருக்காங்க. I expect at least some fight from New Zealand. SSV ஜெய்ஸ்வால் bro என்ன வேற லெவல். I thought ஆக்சுவலா நாங்க இங்க ஆபீஸ்லயே நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் போகுமா இல்லனா வந்து அஸ்வின் போகுமா. ஏன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹாஃப் செஞ்சுரி, செகண்ட் இன்னிங்ஸ் செஞ்சுரி, ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் கூட ஒரு 55 அடிச்சிருப்பாரு ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது என் கலீக் சொன்னா இல்ல ஃபர்ஸ்ட் கண்டிப்பா அஸ்வின் தான் இருக்கணும். ஏன்னா வாட் த சிச்சுவேஷன் இந்தியா வேற இந்த ஃபர்ஸ்ட் கேம், அந்த அஸ்வினோட அந்த செஞ்சுரி தான் இந்த சீரீஸே மாத்திச்சு. அண்ட் ஆல்சோ 6 wickets இந்த செகண்ட் இன்னிங்ஸ். அண்ட் இந்த தடவை கூட 11 wickets + 100 runs தான் வந்து வேற லெவல் சான்ஸே இல்லை. அவங்க தான் ஸோ கரெக்டா அஸ்வினை தான் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஐ திங்க் அந்த 72 அண்ட் அந்த 51 whatever he has played in this game, அது played a very good role. ஏன்னா விக்கெட்ஸ் வேர் ஃபாலிங் அதர் சைட். ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரு, கில் கூட சரியா மாட்டல. ஸோ அவர் ஒரு சைட் ஒரு பவுண்டரி, ஒரு 4 ஒரு 6 அடிச்சதுனால இங்க வந்து அந்த இன்னொரு சைடு வந்து ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆட வைக்கிறது வெரி நைஸ்.
சின்ன வருத்தம் என்னன்னா ரோஹித் சர்மா ஒரு விராட் கோலி யாருக்கா ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அது முடியல. பட் பரவாயில்ல, நியூசிலாந்து வராங்க, சொல்லலாம் ஆடுவாங்க. விராட் கோலிக்கு ஒரு நல்ல அவுட்டிங் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 47 அடிச்சாரு, குவிக் ஃபயர் தான், ஒரு 55 பால்ஸுக்கு. இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நாட் அவுட் தான், 29 ரன்ஸ். அண்ட் ரிஷப் பண்ட்க்கு ஒரு நல்ல அவுட்டிங், ஒரு செஞ்சுரி. கில்லுக்கு ஒரு நல்ல அவுட்டிங். யசஸ்வி ஜெய்ஸ்வால் எக்ஸ்ட்ராடனரி. ஆக்சுவலி வந்து ஒரு இவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. சுனில் கவாஸ்கர் ரொம்ப நாளா வச்சிருந்த ரெக்கார்டு, அண்டர் 23 இயர்ஸ்ல வந்து 913 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு ஒன் கேலண்டர் இயர்ல. இப்ப இன்னும் வந்து நமக்கு 2 சீரீஸ் இருக்கு. இப்பவே ஒரு 924 அடிச்சிட்டாரு 2024ல மட்டுமே. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் அவரு. அப்புறம் கேஎல் ராகுலுக்கும் ஒரு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்து, அவர் நல்லா ஆடினாரு. அவருக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு பேக்கிங் இல்லாம ஒரு மாதிரி என்னையா இவர் இந்த அளவுக்கு பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி அவரு இன்டென்டே இல்லாம போயிருச்சோன்னு நினைச்சிட்டு இருக்கப்ப சூப்பரா இருந்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. இந்தியா வந்து கிட்டத்தட்ட அந்த 280 வந்து 7.8 ரன்ஸ் per ஓவர்ல அடிச்சாங்க. எல்லாரும் இன்டென்ட் காட்டினாங்க. அண்ட் ஆகாஷ் தீப்பும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ். ஆமா, ஆகாஷ் தீப்லாம் அதான வரும். now see when you are filling in, somebody shows you the third bowlerனா you have two better bowlers who are there and you are filling in the third spot. third spot வந்து அவன் பண்ண சின்ன கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு வந்து பார்த்து டக்குனு ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஹலோ 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 ஹலோ. சாரி ப்ரோ, கால் வந்துருச்சு, கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மாமினுலும் அந்த அஸ்லாமும் எடுப்பாரு பேக் டு பேக் பால்ஸ். மாமினுல் தான் செகண்ட் டெஸ்ட்ல வந்து சிக்ஸ் எடுத்தாரு. அந்த மாதிரி க்ரூஷியல் விக்கெட்ஸ் தான் அவர் எடுத்திருக்காரு. அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஹஸ் பீன் குட். அந்த 2 6 அடிச்சதெல்லாம் வந்து க்ரூஷியல் லீடு. அப்படிலாம் இஸ் ஏபிள் டு பேட் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணாரு நினைக்கிறார், 20 ஏதோ அடிச்சிருப்பாரு. இந்த டெஸ்ட்லயும் வந்து ஒரு 2 6 அடிச்சாரு. ஸோ அந்த ஹேண்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் பேட் ஆல்சோ. கைண்ட் ஆஃப் ஷர்துல் தாக்கூர் ரோல் பண்றாரு, மச் குவிக்கர் அண்ட் இதான் ஷர்துல் தாக்கூர். ஸோ கைண்ட் ஆஃப் அவர் ஒரு ஷூஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஆகாஷ் தீப்னு சொல்லலாம் இந்த டைம்ல. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா கான் பேட், எவ்வளவு பேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இவரு ஆகாஷ் தீபுக்குள்ள ஆட வரான்னு தெரியல. பட் வெரி குட். அண்ட் ஆல்சோ கேஎல் ராகுல் வந்து செல்ஃப்லெஸ் தான் ஆடினாரு, டமால்டுமே அடிச்சாரு. இட்ஸ் ஆக்சுவலி வெரி டச்வுட் அண்ட் வெரி குட் டு see இந்தியன் கிரிக்கெட் பெர்ஃபார்மிங் வெரி வெல். அண்ட் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ்னா வந்து இந்த ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது தான். பட் டு ஹவ் டன் தட் இன் 1.5 days இஸ் கிரேட். எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா கிடையாது. டு சம் பீப்புள் ஹூ தாட் ஓகே பங்களாதேஷ் ஆல்சோ. அதுதான் நான் வந்து திருப்பி அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க ஓவர் ஹைப் ஏத்துறீங்களோன்னு அப்பப்போ எனக்கே தோணும். நானும் கன்வேவும் பண்ணுவேன், ப்ரோ அநியாயமா பண்றீங்க ப்ரோ அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு வாட்டியும் அவங்க பண்ணி காட்டுறப்போ ஃபீல் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு அந்த ஏர்லி 2000s ஆஸ்திரேலியன் டீம் அவ்வளோ ஹைப் நமக்கு இருந்ததோ, அந்த ஹைப் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துட்டு வராங்க. ஸ்டில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாட்டி கூட அவங்க என்ன சொல்றதுன்னா, என்னால அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் அவங்க வின் பண்ணி காட்டுறப்ப they are proving themselves again and again. அதுதான் தோணுது. early predictions 3-0 நியூசிலாந்து. அதுவும் இப்ப நான் சொல்லிடுறேன், கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க. ரொம்ப முறையில டவுனா இருக்கு. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து அவர் அந்த சிஎஸ்கேவோட அகாடமி இங்க இருக்கு, இப்போ திருவாரூர், இப்போ எங்கேயோ இருக்கு சென்னையில, சோழிங்கநல்லூர். அங்க வந்து ஒரு ஸ்பின் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாரு அவரும் கிளென் பிலிப்ஸும் நினைக்கிறேன். பட் despite all that they were not able to do well. But yeah, Rachin Ravindra as a player was able to do well. So I think CSK has I think CSK has high chances to retain Rachin Ravindra instead of Conway நினைக்கிறேன். எனக்கு தெரியல, early predictions. So ஏன்னா அவரு இங்க சேபாக்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்றாரு. And also when the entire New Zealand team was not able to contribute, அவர் 90s அடிச்சாரு ஸ்ரீலங்கால போய். So he's a good player of spin. இந்தியாவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே வந்து இன்னும் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. வெளியே உட்காந்துருக்க பிளேயர்ஸ் வச்சே கூட இன்னொரு டீம் போட்டாலே அடிப்பாங்கன்ற அளவுக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க இப்போ இந்தியா. ஸோ என்ன சொல்றது, தே ஆர் டாமினேட்டிங் த வேர்ல்ட் கிரிக்கெட்டுங்கிற மாதிரி தான் இப்போ இருக்க நிலைமையில. ஸோ லெட்ஸ் சீ. அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட்டும் வரப்போகுது, நம்ம அதை பத்தியும் பார்க்க போறோம். அண்ட் ரிட்டென்ஷன்ஸ் வந்து இந்த வீக்ல ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். இன்னிலிருந்து வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும் ரிட்டென்ஷன்ஸ்க்கும். ஸோ அதுல வந்து நம்ம பேனல்ல மாறி யார் எந்தெந்த டீமுக்கு வராங்களோ வந்து அவங்களோட ரிட்டென்ஷன் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமும் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு
சப்போர்ட்டா இருக்கும். ஓகே பிரதர், ஃபைனல் தாட்ஸ்? Nothing, just keep supporting us, our channel, and I think India is playing some incredible cricket. ஸோ நம்ம கூட கவர் பண்றது கொஞ்சம் இன்க்ரெடிபிள் திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஒன் டே T20 வர போகிறது. ஸோ அதுக்கப்புறம் லாட் ஆஃப் திங்ஸ், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் டெஸ்டட். ஏன்னா இந்த வாஷிங்டன் சுந்தர்லாம் வில் பி டெஸ்டிங் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். இந்த மந்த் எண்டுக்குள்ள ரிட்டென்ஷன்ஸ் வர அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் எல்லா டீமும். ஐபிஎல் அதுவும் வரும். அக்டோபர் 31 டெட்லைன். ஆமா, எனக்கு அதெல்லாம் விட சிஎஸ்கேட பவுலிங் கோச் யாரு அது சொல்றதுக்கு தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அண்ட் ஐ திங்க் அதுவும் கரெக்ட் தான். கொஞ்ச நாள் ஆயிடும் ப்ரோ, அது இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தோணல. பரவாயில்ல, ரிட்டர்ன்ஸே நல்லா தான் இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் சேனல் அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ, பை. பை.